பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேதம் அறிவோம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான சகோதரர்களே, வேதம் அறிவோங்கிற நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதாவது வேதத்தை அறிவது. எப்படி அறிவது? வேதம் உண்மையாவே என் வாழ்க்கையா இருக்கா? அது எப்படி வாழ்க்கையா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? நான் வாசிக்கிற, நான் பேசுகிற, நான் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்வுதானா? அது எனக்கு வாழ்க்கையா இருக்கா? அருமையான சகோதரர்களே, ஒரு கேள்வி கேட்க முடியும். எல்லா வேத வசனங்களையும் நான் வாழ்க்கையாக்கி கொள்ள முடியுமா? முடியாதே! அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்குள்ள எல்லாருக்கும் வரும். ஆமா, அருமையான சகோதரர்களே, அது எல்லாருக்குள்ளே வரக்கூடிய ஒரு கேள்வி தான். அதை பத்தி மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனா, எல்லா வேத வசனங்களையும் நிறைவேற்றின நம் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறார். ஏன் நமக்குள்ள வந்திருக்கார் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களையாவது, நியாயப்பிரமாணத்தையாவது, தீர்க்க தரிசனத்தையாவது அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேனார். ஒரு சரீரத்தை நிறைவேற்றினது உண்மை. ஆனா அதே தேவன், அதே மகத்துவம் உள்ள தேவன் நம் வாழ்க்கையில நமக்குள்ள நிறைவேற்றும்படி வந்திருக்கிறார். அதுக்கு நாம் அவரோடு கூட ஒத்து போக வேண்டியது, அவரோடு கூட உடன் பிரயாணம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பதான் அந்த வாழ்க்கை நமக்குள்ள வருமே தவிர மற்றபடி வரவே வராது. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் வாசிக்கிற, நான் கேட்கிற, நான் பேசுகிற வேதம் என் வாழ்க்கையா இருக்கா? இல்லைன்னா எனக்குள்ள இருக்கிற தேவன், அவர் நமக்கு நிறைவேற்ற முடி வந்தாரே, நாம் நம்முடைய குறைகளை, பலவீனங்களை எடுத்துக்கிட்டு கர்த்தரிடத்துல போக வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமா, அருமையான சகோதரர்களே, ஒரு ஜெயங்கொண்ட, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்கிற, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற ஒரு சகோதரன் யார் தெரியுமா? வேதத்தை தன் வாழ்க்கையாக்கி கொள்வான். தன் கற்பனை அல்ல, தன்னுடைய யோசனை அல்ல. இன்னைக்கு அநேக சகோதரர்கள் தன் கற்பனையவும் தன்னுடைய யோசனைகளையும் வாழ்க்கையாக்கி கொண்டு அது கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அந்தியோவா பட்டணத்துல பவுல் 2 வருஷ காலமாக அங்கே இருந்து அவளுக்கு உபதேசம் பண்ணா, அங்கே உள்ளவர் எல்லாராலும் என்ன பண்ணா, கிறிஸ்தவர்கள் என்று பேர் பெற்றார்களாம். ஏன் தெரியுமா? அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர் உடையவளா இருந்தார். அருமையான சகோதரர்களே, வேதம் நமக்கு அழைக்குது, நம்மளை கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியில உருவாக்கும்படி. அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களால், அதாவது கிறிஸ்துடைய ஜீவனை உடையவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தோடு வேதம் நம்மளை அழைக்குது. அந்த பார்வையில தான் நாம் இந்த நாட்கள்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அருமையான சகோதரர்களே, வேதத்தில் எழுதப்பட்ட அந்த நிகழ்வு எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலத்துல நடந்தது மாத்திரமல்ல, அவர் இன்னைக்கு நமக்குள்ள நடப்பிக்கிறவரா இருக்காங்க. என் பார்வையிலும் அப்படிதான் இருக்கும். அன்றைக்கு ஒரு வசனத்தை தேவன் நடப்பித்தார், ஒரு நிகழ்வு நடந்தது. ஏன் அந்த நிகழ்வு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு? நோக்கம் என்ன? எழுதப்பட்டது மாதிரியே போயிடுச்சு அப்படின்னா அதனால பிரயோசனம். நேற்று தானே வாழ்ந்துச்சு, இன்னைக்கு வாழலையே. ஆனா நாம் வேதத்தை பற்றி பேசுகிறோம். வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதுன்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு அது வாழணுமே. அப்ப இந்த எழுதப்பட்ட இந்த வேதம் இன்றைக்கு என் வாழ்வா இருக்கா? இதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம். பிரதர், நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்கன்னு. நான் ரொம்ப அதிகமா யோசிக்கல. நான் கற்று வந்த பகுதி அது. ஏன்னா என் வாழ்க்கையில அநேக காரியங்கள், நான் வாசித்த வேதம் என் வாழ்க்கையா இல்லை. அதனால என் வாழ்க்கையில தோல்வி இருந்தது. அதனால என் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த முடியல. அந்த நிலையில்தான் கர்த்தருடைய சமூகத்துல சேர்ந்தேன். தேவன் என் மனக்கண்களை திறக்க ஆரம்பிச்சார். நான் வேதத்தை எப்போ வாசிக்கிறேனோ அப்ப அந்த வேதத்துடைய மெய்ப்பொருள், அந்த சத்தியம் எனக்கு விளங்க ஆரம்பிக்கும். அதை மற்ற சகோதரர்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட இருந்த அநேக சகோதரர்களை இந்த கர்த்தருக்குள்ள உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதை செய்வார். கடைசி நாட்கள்ல உண்மையாகவே தேவனுக்கென்று நிற்கிற சகோதரர்கள் எழும்ப போறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு வேதத்தை நான் வாசிக்க போறோம். மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம். இதுக்கு வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நமக்குள்ள மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷங்கள் இருக்குது. இந்த 4 சுவிசேஷமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு போதிக்குது. நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த 4 சுவிசேஷத்தை எழுதியவர்கள் 4 பார்வை உடையவர்களா இருந்தாங்க. நீங்க வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்க 4 பார்வை இருக்கு. 1 சிங்க பார்வை, 2 கழுகு பார்வை, 3 எருது பார்வை, 4வது மனுஷ பார்வை. அப்ப இந்த 4 பார்வை இருக்கு. அதே போலதான் அதாவது மார்க் எழுதுனா, மத்தேயு எழுதுனா அவரு எப்ப பார்த்தா வேதத்துல பாத்தீங்கன்னா ராஜ சிங்கம்னு எழுதி வருவார். இன்னும் யோவான பாத்தீங்கன்னா அவர் மனுஷகுமாரன் எழுதுவார். மனுஷ பார்வை இருக்கும். மார்க் எழுதுனா அவரு ஒரு பார்வையை பார்ப்பார்.
லூக்கா பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் ஒரு பார்வையை பார்ப்பார். அப்ப 4 பார்வை இருக்கு. அப்போ அவங்க அவங்க எந்த பார்வையில பார்க்குறாங்களோ, அந்த பகுதிய அவங்க விவரிச்சு எழுதுவாங்க. இப்ப மார்க்கு விவரிச்சு எழுதின ஒரு பகுதி, லூக்கா சாதாரண எழுதி போயிருப்பார். ஏன்னா, அதுல அவருக்கு வெளிச்சம் கிடையாது, பார்வை இல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையை குடுறாங்க. இப்ப நீங்க மார்க்கு சுவிசேஷத்துல இன்னைக்கு நாம் வாசிக்கிற பார்வை வந்து, லூக்கா சுவிசேஷமும், மத்தேயு சுவிசேஷமும் சாதாரணமா எழுதிட்டு போயிறாங்க. இவர் குடுத்த அந்த வேர்டிங் இல்ல. மாறாக வேற சாதாரணமா இருக்கு. நிகழ்வு இருக்குது. ஆனா, சாதாரணமா இருக்கு. ஆனா மார்க் மாத்திரம் அந்த நிகழ்வை சரியா எழுதும்போது அது நமக்கு பிரயோசனமா இருக்கு. அந்த பார்வையத்தான் நம்ம இன்னைக்கு விவரிச்சு பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சரி. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. மார்க்கு சுவிசேஷம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ம். ஒலிவமலைக்கு அருகான பெத்பெகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, ஆ, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ம். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க அருமையான காண்பீர்கள். சகோதரர், இந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதைக்குட்டி மேல ஏறி எருசலேமுக்கு போனார். அங்கே போகும்போது அங்க எல்லாரும் ஓசனா ஓசனா பண்ணாங்க. இந்த நாட்கள்ல இந்த போன வாரத்துல குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அந்த பண்டிகையை கொண்டாடினாங்க. குருத்தோலை ஞாயிறு சொல்லி எல்லாரும் குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு ஓசன்னா 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 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறோம். அதாவது தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று எல்லாருமே பாடினாங்க. ஆனா அதனுடைய மெய்ப்பொருள் என்ன? யார் அதை பாட முடியும்? அதாவது ஓசன்னா என்று பாடுவதற்கு நான் தகுதி பெற்றவனா? தகுதி உள்ள ஒரு மனுஷனா? இதை நாம் யாருமே சிந்திக்கிறது கிடையாது. இதைத்தான் இந்த மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்குது. அதாவது இதுக்கு நான் தகுதி உள்ளவனா? இங்கதான் நாம் பார்க்க போறோம். ஆமா, அருமையான சகோதரர்களே. இந்த இந்த நாட்கள்ல நாம் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றோமே, இதுக்கு நான் தகுதி உள்ளவனான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இதைத்தான் அந்த மார்க்கு சுவிசேஷம் தெளிவா எழுதுது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனத்துல சொல்லும்போது அந்த வசனம் சொல்றாரு, அவர் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து பெத்தனியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். போங்கள். அதில் பிரவேசித்த உடனே ம். மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க கட்டியிருக்க காண்பீர்கள். காண்பீர்கள்ங்கிறாரு. அதாவது சொல்லும்போது ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்கும் போய் அவுத்துவாங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் சொல்லுது. ஆனா இவர் மாத்திரம் சொல்லும்போது ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க நீங்க காண்பீர்கள்ங்கிறார். அது என்ன பொருள்? ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைக்குட்டி. அருமையான சகோதரர்களே, இங்க வேதத்துல கழுதைக்குட்டின்னு சொல்லும்போது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து போகிற கழுதைக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது யாருக்கு ஒப்பிடுதுன்னா அந்த மனுஷனை தான், என்னத்தான். ஆவிக்குரிய ரீதியில பார்த்தீங்கன்னா நான் ஒரு கழுதைக்குட்டி. நான் இந்த பூமியில கிறிஸ்துவை சுமந்து செல்வதற்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்பன்னா நான் அந்த கழுதைக்குட்டியை போல ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைக்குட்டியா, மனுஷனா அப்படிங்கிறது நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேதத்தை படிச்சுட்டு கடந்து போகக்கூடாது. இந்த வசனம் ஏன் எழுதப்பட்டதுங்கிற பார்வை நமக்கு அவசியமா வேணும். இப்ப அந்த கழுதைக்குட்டி அது வேடி சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைக்குட்டி. இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய பொருள் என்ன? அது எப்படி ஒருவனும் ஒரு காலம் ஏறியதா கழுதைக்குட்டிங்கிறத எப்படி காணலாம்? வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்படியா இருந்தா என் வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. அப்பனா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் வேதம் சொல்லுது. அப்போ ஒருவனும் ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமை இல்லாத மனுஷன் யாரு? அவன்தான் நீதியில சுயநீதி. அதாவது தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிற ஒரு சகோதரன். சுயநீதி உடைய ஒரு மனுஷன். அதாவது அவன் தேவனுக்கு பயப்படுவானா? தேவனுக்கு பயப்படுவான். அவனுக்குள்ள சுயநீதி இருக்கா? அவனுக்கு சுயநீதி இருக்கு. அவன் பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனா? ஆமா. தேவனுக்கு பயப்படுகிறவனா? தேவனுக்கு பயப்படுகிறவன் தான். ஏன்னா வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறோம். அது யோபு. யோபு குறித்து வேதம் சொல்லும்போது அது சொல்லப்பட்டிருக்கு. அது வசனம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஆ, ஒரு மனுஷன் மனுஷன் இருந்தான். இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் உத்தமனா, சன்மார்க்கனும் சன்மார்க்கனா. தேவனுக்கு பயந்து ஆ. பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் அந்த இருந்தான். சன்மார்க்க ஜீவி இருக்கு பார்த்தீங்களா? அது துன்மார்க்க ஜீவியம் இல்ல. அது சன்மார்க்க ஜீவியம். அந்த சன்மார்க்க ஜீவியம் தான் சுயநீதி உடையவர்கள். அதாவது யாருக்கு தீமை செய்ய மாட்டார்கள். அதாவது யாருக்கு தீமை செய்ய மாட்டாங்க. யாருக்கு எந்த கெடுதலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு தயங்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதாவது அவங்களுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. பெரிய ஆளுன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அடிமையா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது தவறு, அது தப்பு, அது தவறுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா தவறை தவறுன்னு சொல்லக்கூடியவர். அவன் யோபு. அவன் தான் உத்தமன்.
தான் தெரிந்த, தான் கற்றுக்கொண்ட வழியில அதுக்கு மாறா ஒரு சகோதரன் எதையாவது கொண்டு வந்தா, நோ, நோ, நோ. இது சரியில்ல. எனக்கு இது தெரியாது. அதை தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு தைரியமான ஒரு மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா? அந்த மனுஷன் தான் எந்த மனுஷனுக்கும் அடிமையாகாத ஒரு சகோதரன். யாருக்கும் அடிமையாக மாட்டான். அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு அநேக சகோதரர் இருக்காங்க, சபையிலே இருக்கிறாங்க. அதாவது அவன் மற்றவங்க சொல்ற கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாட்டினாலும், இது எதுக்கு நமக்கு? சரிப்பா பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களோட பேசுறாங்க, ஒத்து போயிடுறான். நோ, நோ. அப்படி ஒத்து போறவங்க தேவனுக்கு தேவையில்லை. அவர்கள் தேவனை சுமந்து செல்ல முடியாது. ஏன்னா தேவனுக்கு தேவை தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு தயக்கம் இல்லாத ஒரு மனுஷன் தான் தேவன். தைரியம் உள்ள ஒரு மனுஷர்கள் தான் தேவனுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தேவன் பிரித்தெடுக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையில சவுல் என்று பேர் கொண்ட பவுலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுலை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனெனில் ம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆ, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆ. கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம். விருத்த சேதனம் உள்ளவர்கள். கீழே சொல்ற. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் ம், நானும் வைக்கலாம். ம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் ஆ, நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ம். நான் 8ஆம் நாளிலே விருத்த விருத்த சேதனம் சேதனம் அடைந்தவன். அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான். அதாவது எந்த விதத்திலுமே குறைவில்லாத ஒரு மனுஷன். அவர் சொல்லும்போது கீழே சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தால் வரக்கூடிய சுயநீதி நான் உடையவன் சொல்றார். பரிசேயனுக்கு பரிசேயன் எல்லாத்துக்கும் சொல்றார். எல்லா விதத்திலுமே நான் சரியான ஒரு மனுஷன் தாங்கிறார். அதாவது தன்னுடைய நீதியை வெளிக்காட்டுவதற்கு தயங்காத ஒரு மனுஷன், தன்னுடைய கருத்தை வெளிக்காட்டுவதற்கு தயங்காத மனுஷன். பழைய ஏற்பாட்டுல எப்படி யோகோ, புதிய உடன்படிக்கை கீழே சவுல் இருந்தார். அதனாலதான் புதிய உடன்படிக்கை கீழே அந்த பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். பவுலோடு கூட அவர் பிரயாணம் பண்ணார். பவுல் போற இடம்னா கிறிஸ்துவை சுமந்து சென்றார். கிறிஸ்துவை சுமந்து சென்றார். ஆகவேதான் அநேக சகோதர புறஜாதி ஜனங்கள் கிறிஸ்துவமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை சுமந்து சென்ற ஒரு மனுஷன் பவுல். அந்த பவுல் யார் தெரியுமா? தான் கற்றுக்கொண்ட வழிக்கு விரோதமா யார் இருந்தாலும் சரி அவர்களை கொண்டு இருந்தான். அவன் சொல்ற அந்த இடத்துல, நான் கலாத்தியர்கள் நிறுவனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல கலாத்தியர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகான அந்த காரியத்தை அவர் கொண்டு வர்றார். 1ஆம் அதிகாரம் இந்த வர்றேன் 12ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ம், மனுஷனால் கற்றதும் இல்லை. ம். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆ, நான் யூத மார்க்கத்தில் நான் இருந்தபோது யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி ஏன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினார்? இவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தார். சபை கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு போகுது. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தவங்க எப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு போக முடியும்? எப்படி கிறிஸ்துவை தேவன் சொல்ல முடியும்? இல்லையே, தப்பு இல்ல, அவங்களுக்கு விரோதமா நில்லுன்னு சொல்லி விரோதமா நின்றார். ஏன்? தான் கற்றுக்கொண்டது எது? நியாயப்பிரமாணம். இப்ப நியாயப்பிரமாணம் தான் சரின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா ஒரு காலகட்டத்துல தேவன் அவர் சந்திக்கும் போது நியாயப்பிரமாணத்தை தூக்கி போட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு மறுச்சேன்னு சொன்னார். தேவனுடைய நீதி அது எனக்கு தேவைன்னு சொல்லிட்டார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதியை உடையவனா இராமல் தேவனால் வரக்கூடிய விசுவாசத்தினாலும் தேவனால் வரக்கூடிய தேவ நீதியை உடையனுங்கிற அந்த மனப்பான்மைக்கு வந்து எல்லாத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணறே அப்படின்னு சொல்றார். ஆமா அருமையான சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் பாத்திரமா இருக்க முடியும் அப்படின்னா, ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதைக்குட்டி. அதாவது யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. தான் சுயாதீனம் உடையவன். அதாவது தன்னுடைய கருத்தை சொல்ல தயங்காத ஒரு சகோதரன். ஆமா அருமையான சகோதரே, நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கோழையா இருந்துகிட்டு, அடிமையா இருந்துகிட்டு, தாழ்மைங்கிற பேர்ல எளிமைங்கிற பேர்ல அனுசரிச்சு போறது, அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இது தேவனுக்கு ஒரு நாள் ஒத்து வராது. நம்ம வேணா பார்க்கும்போது, ஓ நல்ல சகோதரன், தாழ்மையான சகோதரன், எளிமையான சகோதரன் சொல்லலாம். அது ஒத்து வராது. ஏன் தெரியுமா? அவங்க தன்னுடைய கருத்துக்களை அடகு வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாம இருக்கிறாங்க. இதெல்லாம் நினைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லுவதற்கு, ஒருவேளை அவர் தவறாக சொல்லியிருந்தா கூட அடுத்த நிமிஷம் தான் தப்புன்னு உணர்ந்த உடனே மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துருவாங்க. அவங்கள்ட்ட அறிக்கை செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் இன்னைக்கு தேவனுக்கு தேவை. அடுத்த வசனத்தை படிங்க, 3ஆம் வசனத்தை. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், அங்க போறாங்க. போய் அவருக்கு சொல்றாரு, ஏன் அப்படி கேட்கிறேன்னு சொன்னா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்றாரு இந்த இடத்துல, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி ம், அவர்களை அனுப்பினார். ம், அவர்கள் போய் ம், வெளியே இருவழி சந்தியில் ம், ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு ம், அதை அவிழ்த்தார்கள். ம். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்ன என்று என்றார்கள். கேட்டார்கள்.
இயேசு கற்பித்தபடியே சொன்னார்கள். அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். ம். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். என்ன அந்த வசனத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இங்க சொல்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க போங்க, உங்களுக்கு எதிரே கட்டி கிடக்கும். அந்த அந்த கழுதைக்குட்டி அவுக்கும்போது ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இவங்களும் போனாங்க. போகும்போது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அங்கே. கட்டியிருந்த கழுதைக்குட்டின்னு மத்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மார்க் மட்டும் அவர் எழுதுகிறார், அங்கே இருவழி சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதைக்குட்டி. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதைக்குட்டி. அதாவது தன்னுடைய நீதியில பிரயாணம் பண்ணுகிறோம். தன் நீதியில பிரயாணம் பண்ணுகிறவன் இந்த உலகத்துல இருக்கிற மாய்மாலத்துக்கு ஒத்து போக மாட்டான். இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? உலக ஞானத்தை உடையவளா இருக்கு. அதாவது உலக ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவ ஞானம்ங்கிறது இருதயத்துல வைராக்கியம் இருக்காது, கசப்பு இருக்காது, மாய்மாலம் இருக்காது. உலக ஞானம்ங்கிறது இருதயத்துக்குள்ள எல்லா விதமான கசப்புகளும், வைராக்கியங்களும், மாய்மாலங்களும் இருக்குது. ஆனா மாய்மாலம் இல்லாத மாதிரி நடிக்கும். இது உலகம். அப்போ ஒரு நீதியை உடைய ஒரு மனுஷன், நேர்மையான ஒரு மனுஷன், சுயநீதியை ஒரு மனுஷன் மாய்மாலமா இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் தன் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் மயமானம் பண்ண மாட்டான். ஆகவே அவன் உலகத்தின் பக்கம் போறதுக்கு தடை பண்ணப்படுற. இல்ல உலகம் சரியில்லை, எல்லாம் மாய்மாலக்காரரா இருக்காங்க. அவனால முடியாது. ஏன் தெரியுமா? அவனால மாய்மாலம் பண்ண முடியல. அவன் தன் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கான். அதுக்கு அவனுக்கு சுயாதீனம் இருக்குது. அவன் தைரியமா இருக்கிறான். மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறான். புறக்கணிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என் கருத்தை சொன்னே நிற்பான். இன்னைக்கு தேவனுக்கு தேவை அப்படிப்பட்ட மனுஷன் தான். எப்படிப்பட்ட மனுஷன்? இரு வழி சந்தையில் கட்டப்பட்ட கழுதைக்குட்டி. ஒரு வழி உலகத்தின் வழி, இன்னொரு வழி தேவனுடைய வழி. அந்த கழுதைக்குட்டி கட்டி கிடக்கு. அப்படி கட்டப்பட்ட மனுஷனை நான் சொல்றேன். இப்ப நானே என்னைய வைங்க, நான் கட்டப்பட்டப்பட்டது. எப்படி? உலகத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாம் மைமலக்காரர், எல்லாம் பொய் சொல்லுகிறார்கள். எல்லாம் பொய்யையும் சொல்லிட்டு பொய் சொல்லாதவர்கள் போல வேஷப்படுகிறார்கள். என்னால பொய் சொல்ல முடியல, என்னால மாய்மாலம் பண்ண முடியல. அவ எல்லா தப்பையும் செஞ்சுக்கிடுவாங்க. பிரேஸ்தான்வாங்க, ஐயோ 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 அப்படின்லாம் சொல்லுவாங்க. நடனம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் தனிப்பட்ட விதத்துல சண்டை ஓட்டுக்கிறாங்க. 4 பேருக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கூடி கொண்டு வந்து நாங்களாம் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய மாய்மாலம். இது அந்த நீதியை உடைய ஒரு மனுஷன், சுயாதீனம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு நாளும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு மனுஷன், அவன் அந்த வழியில போக அவனுக்கு சம்மதமே இருக்காது. தேவனுக்கு தேவை என்னது? யார் தெரியுமா? மாய்மாலம் இல்லாத ஒரு சகோதரன், கபடு இல்லாத ஒரு சகோதரன், அதாவது வேஷம் இல்லாத ஒரு சகோதரன், நேர்மையாய் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு சகோதரன். ஆமா அருமையான சகோதரி, அவன் யார் தெரியுமா? அவன் உலகத்தோடு பயணம் பண்ண மாட்டான். உலகத்துக்குள்ள இருக்கிறானா? உலகத்துக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா உலகத்தோடு கூட பயணம் பண்ண மாட்டான். அவன் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கான். இது உலகம். இதுவா உலகம். இது எப்படி வாழ்றது, என்ன செய்யறது தெரியல. ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான். ஆனா அடுத்த கட்டம் ஒரு பயணம் இருக்குது, இன்னொரு வழி இருக்குது. அது கிறிஸ்துவனுடைய வழி, அது மெய் வழி, அது உணர்வுள்ள வழி. அந்த மெய்யான வழியில போறதுக்கு அவனுக்கு தெரியல. யார் தெரியவே இல்லை. இந்த 2 வழி இருக்குது. ஒரு வழி அவனுக்கு போக விருப்பம் இல்லை, அது உலகத்தின் வழி. இன்னொரு வழி தெரியுது, இன்னொரு வழி இருக்குது. ஆனா அந்த வழி அவனுக்கு தெரியல. யார் கூட்டிட்டு போவது தெரியல. இப்படிப்பட்ட சகோதரர் தான் சொல்றார், என் வழியில அவனை நடப்பதற்கு நான் அவரை நடத்துவனுக்கு அவனை அவிழ்த்து கொண்டு வாங்கிறார். ஆமா அருமையான சகோதரே, தேவனுக்கு தேவை இரு வழி சந்தியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதைக்குட்டி. நான் எந்த வழியில் சந்தியில் கட்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு மாய்மாலக்காரனா இருந்தா ஒருவேளை நீங்க மறுபடியும் சபைக்குள்ள வரலாம், ஆனா தேவனை சுமந்து செல்ல முடியாது. மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், கபடு உள்ளவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கிறிஸ்துவை சுமந்து செல்ல முடியாது. இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில அநேக பாடுகள் பட்டு, ஏன் தெரியுமா? நான் உள்ளதுன்னு சொல்லி வெளிப்படையா பேசுற ஒரு மனுஷன் தான். எல்லாம் தைரியமா, ஏன்னா எதுக்கடா டக்குன்னு சொல்றாருன்னு சொல்லுவாங்க. யாரையும் முகத்தாட்சியம் பார்க்கணாம சொல்றேன். எனக்கு அப்படிதான் பேச தெரியும். நான் யாரையும் பகைக்கவே இல்லை. இதான் சரின்னா இதான் சரின்னு சொல்லு. எனக்கு மாத்தி பேச எனக்கு தெரியாது. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும், அந்த உன்னதமான தேவன், அந்த உயர்ந்த தேவன், பவுலை தெரிந்து கொண்ட தேவன் என்னையும் தெரிந்து கொண்டிருக்க. இன்னைக்கு வேதத்தை நான் பகுத்து ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கார். அருமையான சகோதரர்களே, ஆகவேதான் நான் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு தைரியம் இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு சிறு கூட்டமா தான் இருக்கிறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேதத்தை நாங்க எல்லா இடத்துக்கும் போகும்படிக்கு, உலகமே பார்க்கும்படி பேசி கொண்டிருக்க அப்படின்னா, எங்கள்கிட்ட ஒரு நிச்சயம் இருக்குது, இதுல உண்மை இருக்குது. ஒரு மாயமான எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. இதுதான் உண்மைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த உண்மை வழியில தேவன் என்னை நடத்தியிருக்கார், எங்களை நடத்தி கொண்டிருக்காங்கிற நிச்சயம் இருக்கு. ஆமா அருமையான சகோதரர்களே, உங்களை ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க. நீங்க உண்மையாவே நீதியில் நடக்க பிரியப்படுகிறவர்களா, இல்ல உலகத்தோடு ஒத்து வேஷம் தரிக்கிறவர்களா, மாய்மானம் பண்ணுகிறவர்களா?
தேவனுக்கு தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷர்களை தேவன் விரும்புறது கிடையாது. நீங்க 32வது சங்கீதம் 2வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, எவனுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாதிருக்காரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கு அவன் பாக்கிவான். கபடுள்ள சகோதரருடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணிடுவார். அவனை மறைச்சு உருவாக்க மாட்டார். கபடி இல்லாத ஒரு சகோதரனுடைய அக்கிரமத்தை எண்ணவே மாட்டார். அவனை உருவாக்கி அவருடைய ராட்சியத்துக்குள்ளே சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கார். அருமையான சகோதரர்களே, உண்மையாவே நான் இரு வழி சந்தியில் கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற ஒரு சகோதரனா இருந்தேன் அப்படின்னா, என்னை தேவன் அவர் ராட்சியத்துக்கு என்று தெரிந்து கொள்வார். ஏன் தெரியுமா? என்ற ஒரு பக்தி இருக்குது. என்ன பக்தி இருக்கு தெரியுமா? தேவ பக்தி இருக்கு. தேவ பக்தினா என்ன தெரியுமா? உள்ளத்துல ஒண்ணு, வெளியே ஒண்ணு பேசுறது கிடையாது. நீங்க படிச்சு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? ஒரு மனுஷன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்தா, அதாவது இருதயத்துல ஒரு சகோதரனை கொடுத்து தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறேன், ஆனா என் வாயோ அவனை புகழுது. இதை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறார். இவனுக்கு தேவனுக்கு பயப்படல, அவன் பக்தி வீண் பக்திங்கிறார். இன்னைக்கு சபைகள்ல, இன்னைக்கு சகோதரர்கள் மத்தியில இந்த நிலை அதிகமாய் நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? நாம் எல்லாரும் மாய்மாலமான ஒரு ஜீவிக்க கற்றுக்கொண்டுட்டோம். தேவனை போல, பவுலை போல, யோபை போல உத்தமமாய் நடக்க நாம் கற்றுக்கொள்ளலை. அருமையான சகோதரர்களை, கற்றுக்கொள்வோம், உத்தமமா நடப்போம். எது போகும்? ஜீவன் தானே போகும், அவமானம் தானே வரும், வந்துட்டு போகுது. உத்தமமா நடக்கிறவர்களுக்கு அவமானம் வரும், குறை சொல்லுவார்கள், குற்றப்படுத்துவார்கள். அதை பத்தி கவலையே கிடையாது. ஜீவனே போனாலும் பயவில்லை. ஏன் தெரியுமா? நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பேன். அருமையான சகோதரர்களே, தேவன் நம்மளை அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது மார்க்கு சுவிசேஷத்துல, அந்த குட்டியை போய் அவுக்கும் போது கேட்டாகலாம், ஏன் அவுக்குறேன்னு கேட்டாகலாம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது ஆண்டவருக்கு வேணும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். சரி, நீங்க சொல்லப்பட்டிருக்கு அவங்க அவிழ்க்க போனாங்க. அவிழ்க்கும் போது ஏன் அவுக்குறேன்னு கேட்டாங்க. கீழே படிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் கட்டப்பட்டிருந்த ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன கேட்டார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? இப்ப நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீசனா இருந்தேன்னா, 2 பேரா தேவன் அனுப்புகிறார் சுவிசேஷத்தை சொல்லும்படி. ஏன் தெரியுமா? பிசாசின் பிடியில கட்டப்பட்டுகளை அவிழ்க்கும்படி. இந்த கழுத கொட்டி 2 வழியில கட்டப்பட்டிருக்கா, இது அவுக்கணும். அவுக்கிறதுக்கு போறாங்க. இந்த கொட்டி யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அப்ப அந்த குட்டியை அவிழ்க்கும்படிக்கு போறாங்க. இது ஆண்டவருக்கு தேவையானதுனால அதை அவிழ்க்கும் போது கேட்கறாங்க, ஏன் வேணும் அவுக்குறீங்க கேட்கும் போது யாரும் பதில் சொல்ல முடியல, கொண்டு போங்கன்னாங்க. ஏன் தெரியுமா? அது யாருடைய குட்டி? ஆண்டவருடைய குட்டி. யாருக்கு தேவையான குட்டி? யாரால் நியமிக்கப்பட்ட குட்டி? ஆனா இதே நேரத்துல ஒரு மாயமானமான ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா? அவன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லி அவனை போய் சபை கூட்டி வருங்களே, ஊரே எழும்பிடும். என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கு. நான் அதிகமா சுவிசேஷத்துக்கு ஒவ்வொரு ஊராய் போய் சொன்ன ஒரு மனுஷன் தான். சில ஊர்ல பாத்தீங்கன்னா சில குடும்பம் வரும்போது யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்தை ஒட்டி அதே ஊர்ல இன்னொரு சகோதர குடும்பத்தை சந்திச்சோம்னா அந்த ஊரே கொந்தளிச்சிரும். அவன் போயிட்டு போறான், இவனையும் அவன் கூப்பிடுறீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் தான், இவன் எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவன்? எங்க ராஜ்யத்துக்கு உட்பட்டேன். ஆட்டோமேட்டிக் அப்படி வரும். நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அந்த சகோதரனை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த சகோதரனை கவுத்தா மாற்றம் அப்படி வர்றாங்க? ஏன்னா இது ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆனா நான் போய் மனுஷியமா போய் அவுத்துட்டு வந்துட்டேன். மனுஷியமா அவுக்க முயற்சி பண்ணேன், கத்துக்கிட்டேன் அதுல இருந்து. அப்ப தேவனுக்கு தேவை ஆட்டுக்குட்டி, இரு வழியில் கட்டப்பட்ட ஒரு கழுதைக்குட்டி. அதாவது ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதைக்குட்டி. அந்த கழுதைக்குட்டி இரு வழி சந்தியில் கட்டப்பட்டிருக்குது. அந்த கழுதைக்குட்டியை நாம் அவுக்கிறதுக்கு சீசர்களை அனுப்பினார். அனுப்பும் போது யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது யாருக்கு தேவை? ஆமென், அல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன். இதெல்லாம் இந்த வசனங்களை அந்த பொருள்பட அதனுடைய அர்த்தம் புரிய நான் வாசிக்கும் போது, அது உணரும் போது எனக்கெல்லாம் ஒரு உற்சாகம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? எனக்கு பெரிய உற்சாகம். என்னை யாரும் தடை செய்ய முடியவே இல்லை, ஒன்றும் சொல்லவே முடியவில்லை. ஆனா
புறம்பே இருக்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்கனாலும் கூட என்னை யாரும் தடை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவருக்கு தேவையா இருந்தது. நாம் ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறோம். ஆமா, அருமையான சகோதரர்களே, இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த காரியத்தை இங்க கொண்டு வராங்க. அந்த கழுதை குட்டிய அவுத்துட்டு போறாங்க. கழுதை குட்டிய அவுத்துட்டு போறாங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், ஆ. நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். வாசிட்டோம். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். 7ஆம் வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை ஆக்சுவலி படிச்சுட்டு அப்படியே கடந்து போறோம். நிறுத்தி வாசிக்கிறது கிடையாது. அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த கழுதை கொட்டியே இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாங்களாம். உடனே டக்குன்னு ஏறி விடுங்கப்பா கழுதை குட்டி வந்துருச்சா, உட்கார போறப்பா அப்படிலாம் சொல்லவே இல்லை. கழுதை குட்டி வந்த உடனே வேதம் சொல்லுது, சீசர்கள் தங்கள் வஸ்திரத்தை அதன் மேல் போட்டார்கள். அப்புறம் தான் இயேசு அது மேல் உட்கார்ந்தார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு சகோதரன் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உலகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு வந்த பிற்பாடு அந்த சகோதரன் சீசர்களால், அதாவது சீசர்கள் யார் தெரியுமா? கிறிஸ்துவினால் உபதேசிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தை உடையவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தினால் போர்த்தப்பட்டவர்கள். இப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தினால் நான் போர்த்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சகோதரனை அவிழ்த்து கொண்டு வந்தா அந்த சகோதரனுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் வஸ்திரத்தை அவன் மேல போடுவேன். அப்படின்னா நான் என்ன உபதேசிக்கப்பட்டிருக்கணும், அந்த வழியை, அந்த உபதேசத்தை அந்த சகோதரனுக்கு கொடுப்பேன். இப்ப அந்த சகோதரன் என்ன தெரியுமா? அவன் கிறிஸ்துவை சுமந்து செல்வதற்கு, கிறிஸ்துவை தூக்கி செல்வதற்கு, கிறிஸ்துவை கொண்டு செல்வதற்கு அவன் தகுதியாகிறான். அப்போ ஒரு சகோதரன் கிறிஸ்துவை சுமந்து செல்வதற்கு எப்ப தகுதியாகிறான்? அதாவது சீசர்களுடைய உபதேசத்தினால உபதேசிக்கப்படுவது அவசியமா இருக்கு. ஆமா, அருமையான சகோதரர்களே, ஏற்கனவே ஒரு செய்தியில கூட சொல்லியிருக்கிறோம். உபதேசம், அதாவது முதல்ல தொடக்கத்துல மழை பெய்வதை போல ஒரு உபதேசம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் பல வாழ்க்கைக்குள்ள கடந்து இருந்திருக்காங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது, சபைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு சரியான கிறிஸ்துவின் உபதேசம் இல்லை அப்படின்னா தன் வஸ்திரத்தை அவங்க கலைந்து விட மாட்டாங்க, கிறிஸ்துவின் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் பழைய வஸ்திரத்தோடவே இருப்பாங்க. ஏன்னா உபதேசம் போகவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் தேவனுடைய சபைக்குள்ள கூட்டி வந்த ஒருபாடு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துவாங்கிறத கொண்டு வரமே தவிர அவங்களுக்கு போர்த்தி கொண்டிருக்கிற அந்த பழைய வஸ்திரத்தை களைந்து போடுவதற்கு, புது வஸ்திரத்தை கொடுப்பதற்கு, கிறிஸ்துவின் வஸ்திரத்தை கொடுப்பதற்கு உபதேசத்தை நாம் கொண்டு போகல. ஏன் தெரியுமா? நாம் எல்லாரும் பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? நம்ம கொஞ்சம் கடினமா பேசிட்டோம்னா அவங்க சபையை விட்டு போயிடுவாங்களோன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை அருமையான சகோதரர்களே. ஒரு சகோதரன், அதாவது கிறிஸ்துவினால் அவிழ்க்கப்பட்டவனா இருந்தா, கிறிஸ்துவனுடைய சீசர்களால் கட்டவிழ்க்கப்பட்ட சகோதரனா இருந்தா, அவன் கிறிஸ்துவை சுமந்து செல்வதற்கு அவன் தாகமா இருப்பான். கிறிஸ்துவை சுமந்து செல்வதற்கு விருப்பமா இருப்பான், ஆசையா இருப்பான். நீங்க எவ்வளவு உபதேசிக்கலாம், எவ்வளவு போதிக்கலாம், எவ்வளவு கடினமாக கொண்டு போகலாம், அதை அவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பழைய வஸ்திரங்கள் களைந்து ஓடப்படும். புது வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். அந்த புது வஸ்திரம் தான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். அதாவது கிறிஸ்துவை அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆமா, அருமையான சூழலை யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. இன்னைக்கு சபையில கிறிஸ்துவின் உபதேசம் கிடையாது. எனக்கு தெரிய ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்திலேருந்தே இப்படிப்பட்ட செய்தியை தான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு வீட்டு மேலே இருந்து ஒரு சிறு கூட்டத்துக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு பெரிய பாஸ்டர், அந்த நாட்களில் பெரிய பாஸ்டர், மூத்த பாஸ்டர் ஒருத்தர் வந்து, நான் ஒரு சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்ததுனால எங்களை சந்திப்பதற்கு, அவங்க ஐக்கியத்தோடு சேர்த்து கொள்வதற்கு வந்தார். வரும்போது மாடிப்படி கீழே இருந்து நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு முடிச்ச உடனே உள்ளே வந்தார். வந்த உடனே வாங்க பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவர் பிரதர்ன்னு நான் சொன்னேன். அவர் விரும்பலை. நான் ஒரு பாஸ்டர்னு பேர் வச்சிருந்ததுனால விரும்பலை. அதை பற்றி எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் சொல்லும்போது என்ன தெரியும், நீங்க பேசுறது கிறிஸ்தின் உபதேசம் சொன்னார். அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அப்ப இவர் என்னது பேசியிருக்காரு, இவர் எந்த உபதேசம் பேசியிருக்காரு அப்படின்னாரு. ஏன்னா கிறிஸ்தின் உபதேசம் ஒரு மனுஷனுடைய தவறுகளை சுட்டி காமிக்கும். கிறிஸ்துவனுடைய உபதேசம் அவனுக்குள்ள அழுக்குகளை சுட்டி காமிக்கும், விளைவினங்களை சுட்டி பார்க்கும், காயப்படுத்தும், காயத்தை கட்டிடும். நீங்க பேசிக்கொண்ட சுவிசேஷத்தை கேட்டேன் பிரதர், அது கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொன்னார். ஆமா, அருமையான சகோதரர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷம் இன்னைக்கு தேவைப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரத்துல அவ்வளவு அழகான வார்த்தையை அவர் சொல்கிறார். நல்லா சிந்திச்சு பார்ப்போம் நம்ம எல்லாருமே. 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து எங்கள் 3ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. எங்கள் சுவிசேஷம்
மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். கிறிஸ்துடைய அவர் பேசுறது கிறிஸ்துடைய சுவிசேஷம். கீழே படிப்பாரு பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அதாவது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நாங்க பேசுறது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ஒருவனுக்கு மறைபொருளா இருந்தா அது கெட்டு போறவனுக்கு தான் மறைபொருளா இருக்கும். அது தேவனுடைய ராட்சியத்துக்கு ஒருவனுக்கு மறைபொருளா இருக்காது. அந்த கெட்டு போறவனுடைய இந்த ஓடி போகாத ஒளி சாத்தான மறைச்சு போட்டான். ஆனா நாங்க எங்களை பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கிறோம்? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதாவது வார்த்தை கூட யாருடைய வார்த்தை? கிறிஸ்துடைய வார்த்தையை பேசுறோம். அந்த கிறிஸ்துடைய வார்த்தை போறதுனால என்ன இருக்குன்னா, இருளில் இருந்து தேவன் வெளிச்சத்தை என்ன பண்றாராம்? பிரகாசிக்க செய்கிறாராம். அந்த ஒளி எங்களுக்குள்ள என்ன இருக்குதான்? பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப கிறிஸ்துடைய சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள எதை கொண்டு போயிடும்? பிரகாசத்தை கொண்டு, ஒளி என்ன பண்ணுமா? கொண்டு போகும். இருளை என்ன பண்ணிடுமா? நீக்கிடுமா. அப்ப கிறிஸ்துடைய சுவிசேஷம், அதாவது கிறிஸ்துடைய உபதேசம் ஒரு எந்த இடத்துல இருக்கோ அங்கு இருள் அகற்றப்படும், ஒளி உண்டாக ஆரம்பிக்கும், பிரகாசம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமா அருமையான சகோதரே, புதுசா வந்தவங்களுக்கு உபதேசம் கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லை, மனுஷ கற்பனையிலிருந்து கொண்டு வரோம்னா அவங்களை இன்னும் இருளுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசம் ஒரு மனுஷனுக்குள்ள போகுது அப்படின்னா உண்மையாவே நான் சொல்றேன், அது அங்கே உள்ள இருளை நீக்க ஆரம்பிக்கும். தன் நிலையை உணர்வான், தன் நிலையை உணர்ந்து மனம் திரும்புவான், மனம் திரும்பி இருளை விட்டு வெளியே வருவான், அவன் வெளிச்சத்துக்குள்ள வர ஆரம்பிப்பான். வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா உண்மையாவே அந்த வெளிச்சத்தை சுமந்து செல்கிற ஒரு மனுஷனா இருப்பான். இன்றைக்கு தேவை அதுதான். இன்னைக்கு சபைகளுக்கு தேவை கிறிஸ்துவனுடைய உபதேசம் அவசியமா இருக்கு. ஏன்னா இங்க வேதத்துல நம்ம படிக்கிற மார்க் விஷயத்துல சீசர்கள் அந்த குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே இயேசுவை பார்த்து ஏறி உட்காருங்க போங்கலாம் சொல்லல, தங்கள் வஸ்திரத்தை மேல் போட்டார். சீசர்கள் தங்கள் உபதேசத்தினால் கொண்டு வந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் உபதேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அருமையான சகோதரர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எந்த உபதேசத்தால் உபதேசிக்கப்பட்டீங்க? எப்படிப்பட்ட உபதேசத்தால் உபதேசிக்கப்படுகிறீங்க? நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்டிருந்தா உங்களுக்குள்ள இருக்க இருள் நீக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பிரகாசத்தை பார்ப்பீங்க, வெளிச்சத்துக்குள்ள போவீங்க. நீங்க வெளிச்சத்துல போவீங்க, கிறிஸ்துவை வெளிச்சத்தை சுமந்து செல்கிற ஒரு சகோதரனாய் இருப்பீங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது, துக்கமா தான் இருக்குது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை தெரியுமா? தேவன் உயிரோடு இருக்கிறார். வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய முடியும். அருமையான சோழர்களே, இதோடைய தொடர்ச்சி பெரிதான காரியங்களா இருக்கு. நாம் இன்னும் அந்த ஓசனா காரியத்துக்குள்ள வரல. நமக்கு நேரம் ஆனதுனால இந்த வார்த்தை அடுத்த வாரம் தொடர்ந்து நாங்கள் பேச போறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.